கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலும் இயேசுவுக்கு மகிமை செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். வசனம் உபாகமம் 28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். அல்லேலூயா! இவ்வளோ அருமையான வசனம். இந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும். இந்த மழை பாருங்களேன், ஆண்டவர் கொடுக்கறது. ஆனால் அந்த மழை கூட ஏற்ற காலத்தில் பெய்கிற மழை தான் ஆசீர்வாதமான மழையாக இருக்கும். சில காலங்களில் மழை பெஞ்சிட்டே இருக்கும் பாருங்கள். இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நான் போன வருஷம் 2025 அப்பப்போ மழை ரொம்ப அதிகமாக வந்துச்சு. புயல், காற்று, இப்படியெல்லாம் இந்த நேச்சுரல் கலாமிட்டிஸ், சில டைம் கலாமிட்டிஸ் ஆகிடும். நேச்சுரல் தான், அது நேச்சரில் தான் வருது. ஆனால் அது ஏற்ற காலத்தில் வரக்கூடிய நல்ல மழை கிடையாது. அதனால அது பயிர்களை சேதப்படுத்திடும். அதனால் நமக்கு சில ரியல் ஃபேக்டை பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் ஏற்ற காலத்தில் நமக்கு நன்மை கிடைக்கலன்னா அது ஒரு நன்மையாகவே இருக்காது, அது தீமையாக தான் இருக்கும். ஏற்ற காலத்தில் கிடைக்காத நன்மைனா என்ன? அதாவது நமக்கு தேவையான ஒரு நேரத்தில் நமக்கு ஒரு நன்மை கிடைக்கணும். அதாவது நமக்கு ஒரு பண நெருக்கடியான சூழ்நிலை இருக்குது, அந்த நேரத்தில் நமக்கு அந்த நன்மை கிடைக்கணும், பணம் கிடைக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த எந்த காரியத்துக்காக அந்த பணம் வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த காரியத்தை நம்ம நடத்தலாம். இப்போ ஒரு பிள்ளைக்கு கல்யாணம்னா நிறைய காசு வேணும். அது ஏற்ற காலம்னு வந்தாச்சு, முடிவு பண்ணியாச்சு, திருமணத்துக்கு எல்லாம் ஒத்து வந்தாச்சு. ஆனால் இப்போ காசு வேணும். அப்போ அது ஏற்ற காலத்தில் கர்த்தர் ஒரு மழை பெய்கிறது மாதிரி நமக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா! அதுதான் ஏற்ற காலத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை. இது அவர் சொல்கிறாரு, வானத்தை திறப்பார். நமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். அது மாதிரி நமக்கு திறந்த வாசலை வைப்பார். நமக்கு பண நெருக்கடியான சூழ்நிலையாக இருக்கா, இல்லைன்னா ஏதோ ஒரு வேலை கிடைக்காம இருக்கா, அது ஒரு ஏற்ற காலத்தில், அதை தான் கைரோஸ் டைம்னு சொல்கிறாங்க. கைரோஸ், KAIROS. அந்த வேர்டுக்கு என்ன மீனிங்னா பர்ஃபெக்ட் டைம். ஆண்டவர் எல்லாத்தையும் பர்ஃபெக்ட் டைமில் தான் ரிலீஸ் பண்ணுவார். அதுதான் ஏற்ற காலம். ஏற்ற காலத்தில் பெய்கிற மழை நிச்சயம் நன்மை தருவதாக இருக்கும். விவசாயிகளுக்கு நல்லா தெரியும் பாருங்கள், எந்தெந்த காலத்தில் மழை வரும், அதனால என்னென்ன பயிர் வைக்கணுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு நல்லா பயங்கர நாலேஜபிளாக இருப்பாங்க. ஏன்னா அதுதான் அவங்களோட ப்ரொஃபஷன், அதுதான் அவங்களோட வேலை. ஸோ ஏற்ற அந்த மழையை நோக்கி பார்த்து அவங்க வேண்டுதல் செய்வாங்க, மழை பெய்யணுங்கிறதுனால. இல்லை மழை பெய்யாத அப்படின்னு சொல்லி வேண்டுதல் பண்ணுவாங்க. ஸோ கர்த்தர் நமக்கு ஏற்ற காலத்தில் எந்த நன்மையினாலும் செய்யணும். அதை நம்ம விரும்புவோம் பார்த்திங்களா. ஒருத்தங்களுக்கு முடியாமல் பிரெயினில் டியூமர் சொல்லி வந்திருக்காங்க ப்ரேயருக்காக. அவங்களுக்கு எந்த காலத்தை ஏற்ற காலம்னு நம்ம சொல்ல முடியும்? அவங்களுக்காக வேண்டுதல் பண்ணும்போது கர்த்தர் கரெக்டாக அந்த டைமில் அந்த கட்டியவே காணோன்னு சொல்லும் பொழுது அது எப்படிப்பட்டதுன்னா, தமது பொக்கிஷ சாலையை திறந்து ஆண்டவர் வர்ஷிக்கிற ஒரு ஆசீர்வாதமாக தெரியுது. இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் உலகத்தில் சொல்லிகிட்டே போகலாம். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே ஆண்டவர் ஒரு பர்ஃபெக்ட் டைம்னு வச்சுருக்காரு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜில் வேலை பார்த்துட்ருக்கும்போது ஒரு 20,000 எனக்கு தேவைப்பட்டுச்சு. நான் இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கேன். அப்போ எனக்கு அந்த அமௌண்ட்டை நான் ஒருத்தங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் அந்த அமௌண்ட்டை அவங்க கேட்கும்பொழுது எனக்கு கொடுக்கறதுக்கு இல்லை. அப்போ நான் உட்காந்துருந்தேன், காலேஜில் தான் உட்காந்துருந்தேன். இன்னொரு ஸ்டாஃப் என்னோடய கலீக் சொன்னாங்க, இன்றைக்கி DA போட்டிருக்காங்க, எல்லோரும் போய் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்குறதுக்காக போகிறாங்கன்னு நீங்கள் உட்காந்துருக்கேன். நாங்கள் அப்படியா, சரி கர்த்தர் எனக்கு கொடுக்குறாரு, கர்த்தர் செய்வார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போய் பார்க்குறேன். 20,000 கரெக்டாக. 20,000 எனக்கு தேவை, கரெக்டாக 20,000 ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது ஏற்ற காலத்தில் பாருங்கள். கொடுக்க வேண்டிய காசை நீ போய் கொடுத்துரு அப்படிங்கிறது. நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார், மற்றவங்களுக்கு முன்பாக நம்மளை
அசிங்கப்படுத்த மாட்டார். அதனால தன்னோட பிள்ளைக்கு 20,000 வேணும்னா அந்த காலேஜ் ஃபுல்லாக அந்த எல்லா காலேஜஸ்க்கும் கரெக்டாக அந்த டைமில் டிஏ ரிலீஸ் ஆகிறதுக்கு ஏற்ற காலம்னு ஒன்று இருக்குது பாருங்கள். தட்ஸ் த கைரோஸ் டைம். அந்த பர்ஃபெக்ட் டைமில் அவர் கரெக்டாக ஒரு பைசா கூட ஒரு பைசா குறைவு அப்படி இருக்காது. கரெக்டாக அமௌண்ட்டை தான் அவர் போடுவார். அந்த மாதிரி ஆண்டவர் செய்வார். அதோடு கூட அவர் என்ன அடுத்து சொல்கிறாருன்னா, நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும். அவர் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறார். the hands of our labor should be blessed by God. கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கி நம்ம தியானித்த இந்த பகுதியில் நம்ம கற்றுக்கொள்கிறது என்னென்னா, கர்த்தரை தவிர்த்து நமக்கு இந்த மாதிரி பொக்கிஷத்தை திறந்து இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது மாதிரி யாருமே நமக்கு செய்ய முடியாது. ஆகவே நம்ம ஆண்டவரை மாத்திரம் இறுக்கி பிடிப்போம். அவர் நமக்கு கொடுக்க வேண்டியதை அந்த கைரோஸ் டைம், அந்த ஏற்ற காலத்தில் நமக்கு அந்த நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். அவருடைய கைகளை திறப்பார். அதிலிருந்து கர்த்தர் கொடுக்கக்கூடிய சுகமோ இல்லை வெல்த்தோ ப்ராப்பர்ட்டியோ இல்லைன்னா பணமோ சந்தோஷமோ சமாதானமோ எதுனாலும் அவர் கரங்களில் இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, அப்பா, எல்லாருக்கும் தேவை இருக்குது ராஜா, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. ஆனால் நீங்கள் ஏற்ற காலத்தில் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை எப்படியாச்சும் கொடுத்துருவீங்க. எனக்கு ஒரு டிஏவை ரிலீஸ் பண்ணி 20,000 கொடுத்தீங்களே, அது மாதிரி இன்றைக்கி கூட விசுவாசத்தோட கர்த்தர் இருக்கார். நம்மளை ஷேம்ஃபுல் ஆக்கிட மாட்டார். நம்ம அசிங்கப்பட மாட்டோம் மற்றவங்களுக்கு முன்பாக. எப்படியாச்சும் இந்த அமௌண்ட்டு எனக்கு கிடைக்கணுமே ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வருந்தி ஜெபம் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருங்கப்பா, நமக்கு நன்றி, எனக்கு செஞ்சீங்க அற்புதம், மற்றவங்களுக்கும் செய்யுங்க. இன்றைக்கி யார் இதை கேட்டு இந்த வீடியோவை பார்த்து எனக்கும் ஒரு அற்புதம் நடக்கணும் ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போதே அற்புதம் நடக்கட்டும். ஸ்க்ரீனில் என்னோடய ஃபோன் நம்பர் இருக்குது, நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு செய்வார். அந்த உறுதி எனக்கு இருக்குது. உங்களுக்கும் இருந்துட்டால் போகிறோம். the case is closed. அது நிச்சயமாக நடக்கும். அது 100% நிச்சயமாக நடக்கும். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you friends for watching this video and God bless you all.